சபாத் என்ற எபிரேய சொல்லுக்கு நிறுத்துதல் அல்லது ஓய்வெடுத்தல் என்று பொருள். இது வாரத்தின் 7ஆம் நாளான சனிக்கிழமையை குறிக்கும். இது வெள்ளிக்கிழமை சூரிய அஸ்தமனத்தில் தொடங்கி சனிக்கிழமை இரவு நட்சத்திரங்கள் தோன்றும் வரை நீடிக்கும் சுமார் 25 மணி நேரம். இந்த நாளில் நாங்கள் எந்தவிதமான படைப்பு வேலைகளையும் சமைத்தல், வாகனம் ஓட்டுதல், மின்சாரம் பயன்படுத்துதல் போன்றவை செய்ய மாட்டோம். ஓய்வு நாள் கட்டளைக்கு கீழ்ப்படிவது ஏன் முக்கியம்? அதாவது தேவன் உலகை 6 நாட்களில் படைத்து 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். நாம் அன்று ஓய்வெடுப்பதன் மூலம் தேவன்தான் இந்த உலகை படைத்தார் என்ற உண்மையை உலகிற்கு பறைசாட்டுகிறோம். ஆதியாகமம் 2:3. தேவன் தாம் சிருஷ்டித்து செய்த தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த வசனத்தில் மிக முக்கியமான பொருள் என்னவென்றால், மற்ற 6 நாட்களை காட்டிலும் ஓய்வு நாளை தேவன் விசேஷித்த விதமாக ஆசீர்வதித்து அதை தனக்கென்று பரிசுத்தமாக பிரித்தெடுத்தார். இன்னுமாக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அதாவது அடிமைகளுக்கு ஓய்வு கிடையாது. சுதந்திரமான மனிதர்களுக்கு மட்டுமே ஓய்வு உண்டு. ஓய்வு நாளை கடைபிடிப்பதன் மூலம் நாங்கள் பாவத்திற்கும் உலக வேலைகளுக்கும் அடிமைகள் அல்ல, சுதந்திரமானவர்கள் என்பதை உணர்கிறோம். நாம் ஏன் ஓய்வு நாள் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும்? மிக முக்கியமான ஆதாரமாக கருதப்படுவது சீனாய் மலையில் தேவன் கொடுத்த 10 கட்டளை. அதில் 4வது கட்டளை சபத் பற்றியது. யாத்திராகமம் 20:10. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளானது உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது ஒரு வேண்டுகோள் அல்ல, இது ஒரு கட்டளை. இதை மீறுவது தேவனின் அதிகாரத்தை மறுப்பதற்குச் சமம் என்று யூத சட்டம் கூறுகிறது. தோராவில் 7ஆம் நாள் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எண்களை மாற்றவோ அல்லது வாரத்தின் வரிசையை மாற்றவோ தோரா அனுமதிப்பதில்லை. இறுதியாக தோராவில் கொடுக்கப்பட்டுள்ள சட்டங்களில் எதையும் கூட்டவோ அல்லது குறைக்கவோ கூடாது என்று கட்டளை உள்ளது. உபாகமம் 4:2. நான் உங்களுக்கு கற்பிக்கிற கட்டளைகளோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். எனவே சனிக்கிழமை ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றுவது தோராவின் சட்டத்தில் மாற்றுவதாகவோ அமையும். இது தனாக்கின்படி மிகப்பெரிய பாவமாகும். சுருக்கமான விளக்குகிறேன். யூத மதத்தின்படி ஓய்வு நாள் என்பது வெறும் ஓய்வு எடுக்கும் நாள் மட்டுமல்ல, அது தேவனின் இறையாண்மையை அங்கீகரிக்கும் ஒரு அடையாளம். நீங்கள் இன்னும் அதிகமாக வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். இதற்கான இன்னும் அதிக ஆதாரங்கள் தோரா மற்றும் தனக்கில் உள்ளன. அனைவரும் தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆமென்.